ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது குட்டி குட்டியாக அழகாக மினி பிஸ்கட்ஸ். எந்த பொருட்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் தேட வேண்டியதில்லை. அதை கொண்டா இதை கொண்டான்னு தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக அருமையாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஜஸ்ட் ஒரு ½ இந்த பிஸ்கட்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிஸ்கட் மினி பிஸ்கட் ஈஸி வேயாக செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்குற மாதிரியே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இது அன்சால்டட் பட்டர், அதை எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேபிள் ஸ்பூன்னா இந்த மெஷரிங் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டரை எடுத்து உரமாக வச்சுட்டு இந்த பட்டருக்கு வேலை இல்லை, அவ்வளோதான். ஈஸியாக நம்ம ஈஸியாக ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம். இப்போ இதே டேபிள் ஸ்பூனில் சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இது நல்லா இது கரையறதுக்கு நம்ம நல்லா கலந்து விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணெயும் அந்த சர்க்கரை பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஈஸியாக நல்லா கலந்து விட்டுடுங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக நம்ம தள்ளி வச்சிடலாம். இதில் இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர், இதில் கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பக்கம் குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டும் இதில் நாம் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஜல்லிச்சுக்கணும், அதனால் நான் இப்படி போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போட்டுட்டு மைதா 2 டேபிள் ஸ்பூன், நம்ம பால் பவுடர் எந்த அளவுக்கு இது ஃபஸ்ட்டு எவ்வளோ சர்க்கரை எவ்வளோ எடுத்தோமோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன். இப்போ பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் பவுடர் 1 ஸ்பூனு, அதாவது டேபிள் ஸ்பூன்னு இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2வது டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நாம் இதில் ஜல்லிச்சிக்கலாம். இது மாதிரி தான் ஜல்லிச்சு போடணும், எதுலேயும் கட்டி இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசமே நம்ம கண்டிப்பாக இது மாதிரி ஜல்லிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்களா, இதில் சின்ன சின்ன லம்ஸ் இருக்கும். அது அதோட சேராமல், அதாவது கட்டி தட்டிடுச்சு அப்படின்னா பிஸ்கட் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. இப்போ நம்ம இதில் எசன்ஸ், இப்போ 1/2 டீஸ்பூன், பாருங்க 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். பால் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றினா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகம் வேண்டாம். 1 to 2 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் ஊற்றுறேன், அப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனை எடுத்துட்டு, ஸ்பேச்சுலாவை எடுத்துட்டு நம்ம கையில் பிசைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த பால் சக்கரை மாவோட எல்லாத்தோடையும் சேரும்போது இந்த வெண்ணெய் இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வந்துடும். இதை எடுத்துட்டு நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். ஈஸியாக ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம். இப்போ நாம் இந்த குவான்டிட்டி நாம் போட்டிருக்கிறது கண்டிப்பாக 1/4 கிலோ அளவுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வருது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியாக, செலவு ரொம்ப அதிகம் இல்லை. சர்க்கரையும் கொஞ்சமாக போட்டிருக்கிறதால குழந்தைங்க உடம்பும் கெடாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம பிசைய இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும். பத்தலைன்னா அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். சட்டுன்னு பால் ஊற்றிட்டு அப்புறம் மெத்தடே கெட்டு போயிடும். இந்த பிஸ்கட் எல்லாம் செய்யும்போது நம்ம நிதானமாக தான் கவனித்து செய்யணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது மொத்தம் டைமிங்கை உங்களுக்கு 1/2 மணி நேரத்துலேயே ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவன் எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. முந்தியெல்லாம் நம்ம கறி வச்சு அந்த ஒரு மிஷின் ஆட்டம் வரும், பாக்ஸ் ஆட்டம் வரும், அதில் தான் நம்ம செய்வோம். அதெல்லாம் இப்போ தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜல்தி நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கம்மி ஊற்றிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதுவே நல்லா சாஃப்ட்னஸ் வருது கைக்கு.
பாருங்கள் இதுவே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, மாவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஒரு துளி கூட நான் மறுபடியும் சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா நீட்டமாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா சன்னமாக திரிச்சிக்கலாம். வேணும் கொஞ்சம் பால் வேணாலும் தெளிச்சிக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் பாருங்க, ஒரு ட்ராப் தான் விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு தரம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ மொத்தமே ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இது சேரும் போது எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடும். இதோட ஒன்றும் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக இருக்கும். நம்ம செய்ய செய்ய சரியாக போயிடும். ஒட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாவு எதுவும் போட்டுடாதீங்க, பிசைஞ்சால் நமக்கு கரெக்டாக ஆகிடும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வாண்லி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வாண்லி ரெடியாக இருக்குது. இது வந்து இது மாதிரி வச்சுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட எந்த வாண்லி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது பிஸ்கட் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா இது கரெக்டாக ஹாட் ஆகிடும், நல்லா சூடாகிடும். இது பாருங்கள் நல்லா எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்படி நம்ம வச்சுட்டு நமக்கு வந்து இதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தட்டில் வந்து எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம செஞ்சு இதில் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி நம்ம கையில் உருட்டினோம் அப்படின்னா அழகாக வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது போல் நம்ம பிஸ்கட் செஞ்சு வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு ஆகிடும். பாருங்கள் எப்படி இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் வேக்காடு நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேகிறது ஒரே மாதிரி இருக்கும். பெருசு சின்னதாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்காடு வேறு மாதிரி போயிடும். அதனால ஷேப் வந்து ஒரே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பிஸ்கட்ஸ் வந்திருக்கு, ஒரு தட்டுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் வாண்லி ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த உருண்டை செய்யறதுக்கும் அதுவும் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். பத்திரமா பார்த்து கை வைங்க, இல்லைன்னா ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கை ஏதாவது சுட்டுக்க போகுது. இப்போ இது வந்து 12 to 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு குக் ஆகிடும். அனல் வந்து மீடியம் ஹையில் வைங்க. இப்போ நான் வந்து சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கேன், அடுப்பில் மீடியம் ஸ்மால் சைஸ் பர்னரில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் அனல் சேர்த்து வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அனல் வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து இருக்கிறதுலேயே சிம் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸு, இது பெரிய பர்னரு. இதில் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஸ்மாலஸ்ட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஹையில் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 12 நிமிஷம் வேகட்டும். கரெக்டாக 12 நிமிஷம் பார்த்து. இப்போ அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் லிட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசம். இதுவே நம்ம ஸ்டீல் லிட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர், குக்கிங் கலர் தெரியாது. அதனால நான் இது மாதிரி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒன்று லிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி மூடி வச்சு இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 18 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம குப்புரை போட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த தட்டை எடுத்து கீழே இந்த இடத்துல வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுற வரைக்கும் நம்ம இதை எடுக்கக்கூடாது. பிஸ்கெட்டை நல்லா சூடு ஆறணும். இப்போ நாம் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா இப்போ இன்னொரு தட்டு இதில் வச்சிடலாம். பாருங்கள் ரெடியாக இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் இந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த நான் இந்த இண்டோலியம் வாண்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 18 நிமிஷம் பிடிச்சிருக்கு. நம்ம என்ன வாண்லி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் குறையும் ஏறும். இதே நம்ம அவனில் வச்சோம் அப்படின்னா அவனில் ப்ரீஹீட்டட் அவன் 160 சென்டிகிரேட்டில் 20 to 30 மினிட்ஸ் இது குக் பண்ணி எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனில் வச்சோம் அப்படின்னா. இப்போ இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பிஸ்கட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைஃப் வச்சு நம்ம நிதானமாக கொஞ்சம் நகர்த்தி விட்டுடணும். இதே சூட்லேயே இருக்கட்டும்ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதே சூட்டில் இருக்கட்டும். நம்ம லைட்டாக நகர்த்தி விட்டால் போதும், இதே ஹீட்டில் இருக்கட்டும். பாருங்கள் இது மாதிரி நகர்த்தி விட்டுடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அருமையான பிஸ்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான வேலை நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப பொருட்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகாக உடையும். உங்களுக்கு கடிக்கும்போது நல்லா தெரியும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சாஃப்டாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் எல்லா ஏஜ்காரங்களும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான வேலை நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.